நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. எலும்பின் எழுச்சி. ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். ஒருமனப்பட்டு அனைவருமாக இந்த தூய ஆவியானவர் பாடலை நாம் பாடுவோம். நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். உன் பெருமம் செயல்படுத்தும், உன் பெருமம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயங்கட்டோ கர்த்தாவே, காயங்கட்டோ கர்த்தாவே. கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. புதிதாவும் பரிசுத்தரே புதுப்படைப்பாய் மாற்றுமையா. கைத்தட்டி பாடுவோம். புதிதாவும் பரிசுத்தரே புதுப்படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் ஒரு மாற்றும், என்னை உடைத்து விடும் ஒரு மாற்றும். பண்படுத்தும் பயன்படுத்தும், என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும்.
வந்தேன் பரிசுத்தவானவரே. என் இதய பலகையிலே எழுதிடும் ஓமாவை. என் இதய பலகையிலே எழுதிடும் ஓமாவை. மையாளல்ல உன் கையாலே, மையாளல்ல உன் கையாலே எழுதிடும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் வந்தேன் இப்போது நம்ம பாடல்கள் வந்து எங்கள் வீட்டை சுற்றிலும் அந்த பாடல்களை பாடிட்டு அடுத்து ஆண்டவர் 2-3 ஸ்துதி பாடல்கள் பாடிட்டு சொல்லி எடுப்போம். என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே. இரத்த கோட்டை கட்டி எங்கள் வீட்டை காக்க வேண்டுமே. எங்கள் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே. இரத்த கோட்டை கட்டி எங்கள் வீட்டை காக்க வேண்டுமே. வாழையங்கள் வீட்டை என்றும் வாழ்வக் கூடாது. தீமையங்கள் கூடாரத்தை நீக்கக் கூடாது. வாழையங்கள் கூடாரத்தை வாழ்வக் கூடாது. தீமையங்கள் கூடாரத்தை நீக்கக் கூடாது. எங்கள் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே. இரத்த கோட்டை கட்டி எங்கள் வீட்டை காக்க வேண்டுமே. சாத்தானின் தொந்தரவும் இருக்கக்கூடாது. சாத்தானின் தொந்தரவும் இருக்கக்கூடாது. தீமையங்கள் கூடாரத்தை நீக்கக்கூடாது. தீமையங்கள் கூடாரத்தை நீக்கக்கூடாது. எங்கள் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே. இரத்த கோட்டை கட்டி எங்கள் வீட்டை காக்க வேண்டுமே. தொட்டதெல்லாம் வளரச் செய்யும் எங்கள் தெய்வமே. நான் எடுக்கின்ற முயற்சியில் ஜெயம் தாருமே. என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே. இரத்த கோட்டை கட்டி எங்கள் வீட்டை காக்க வேண்டுமே. தேவகுமாரா, தேவகுமாரா என்னை நடத்திடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்னை நடத்திடுங்க. நீங்க நினைச்சா ஆகி வாழலாம். என்ன ஆகலாம், நான் எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆகி வாழலாம். என்ன ஆகலாம், எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா என்னை
இல்லாமையும் உலகம் இருக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைத்திடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைத்திடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா என்ன வரதா நான் ஏற்று போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா என்ன வரதா ஏற்று போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைத்திடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா மறந்து வாழ்வதா அது உமக்கே தெரியும். உன்னை மறுதலித்தவனா அது உனக்கே அறியும். உம்மை மறந்து வாழ்வதா அது உமக்கே தெரியும். உன்னை மறுதலித்தவனா அது உனக்கே அறியும். உறவாத என்னில் நீர் உறவாடியே. நீங்கள் இல்லாத எப்பொழுது பிரியாதே. உறவாத என்னில் நீர் உறவாடியே. நீங்கள் இல்லாத எப்பொழுது பிரியாதே. நீங்கள் இல்லாத எப்பொழுது பிரியாதே. நீங்கள் இல்லாமல் எப்பொழுது தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைத்திடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைத்திடுங்க. ஸ்தோத்திராண்டவரே ஸ்துதிக்கிறாண்டவரே வல்லவரே ஸ்துதிக்கிறேன். நல்லவரே ஸ்துதிக்கிறேன். போதுமானவரே ஸ்துதிக்கிறேன். வாக்கு மாறாத தெய்வமே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ராஜா ஆபிரகாம் தேவனே ஸ்துதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே ஸ்துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே ஸ்துதிக்கிறோம். சர்வ வல்லவரே ஸ்துதிக்கிறோம். எங்களை படைத்தவரே ஸ்துதிக்கிறோம். எங்களை பாதுகாப்பவரே ஸ்துதிக்கிறோம். எங்களுடன் இருப்பவரே ஸ்துதிக்கிறோம். எங்களை சுக துக்கங்களை பார்த்து கொண்டிருப்பவரே ஸ்துதிக்கிறோம். எங்கள் மீது கருணை உடையவரே ஸ்துதிக்கிறோம். எங்களை காக்கும் தெய்வமே ஸ்துதிக்கிறோம். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னதாகவே எங்கள் பெயர் சொல்லி அழைத்தவரே ஸ்துதிக்கிறோம். உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே எங்களுடைய நாமத்தை உச்சரித்தவரே ஸ்துதிக்கிறோம். எங்களை உமது பிள்ளைகளாக மாற்றிக் கொண்டவரே ஸ்துதிக்கிறோம். எங்கள் மனதுருக்கம் அடையவரே ஸ்துதிக்கிறோம். இறக்கம் என்னும் போர்வையால் எங்களை வேதிமுக பாதுகாப்பவரே ஸ்துதிக்கிறோம். உம்மால் மட்டுமே எங்களை வாழ வைக்க முடியும். ஆண்டவரே அதற்காக ஸ்துதிக்கிறோம். சுத்தத்தினுடைய எங்களை வழிநடத்தி கொண்டு திருவைக்காக ஸ்துதிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் பணி போல பாதுகாக்கிற திருவைக்காக ஸ்துதிக்கிறோம். பல வாக்குத்தங்களை பல உடன்படிக்கைகளோடு செய்த தேவனே எங்களை ஸ்துதிக்கிறோம். அன்று மன்னா என்ற போதனத்தை மக்களுக்கு நீர் நிறைவாக தந்தீரே ஸ்துதிக்கிறோம். இன்று எங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடமும் கொடுத்தீரே ஸ்துதிக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான நோய்கள் நொடிகள் இல்லாமல் எங்களை பாதுகாக்கின்றவரே ஸ்துதிக்கிறோம். எங்களை என்னாலும் கண்ணின் மணி போல பாதுகாப்பவரே ஸ்துதிக்கிறோம். எங்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தவரே ஸ்துதிக்கிறோம். எங்களை என்னால் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவரே ஸ்துதிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருந்தவரே ஸ்துதிக்கிறோம். அப்பா எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை உதவிகளையும் கடமையோடு செய்து கொண்டிருக்கிறீரே ஸ்துதிக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஒரு தொழில்களை கொடுத்திருக்கிறீரே ஸ்துதிக்கிறோம். எங்களுக்கு நல்ல பெற்றோரை கொடுத்திருக்கிறீரே ஸ்துதிக்கிறோம். எங்களுக்கு நல்ல கனவை கொடுத்திருக்கிறீரே ஸ்துதிக்கிறோம். எங்களுக்கு நல்ல மனைவியரை கொடுத்திருக்கிறீரே ஸ்துதிக்கிறோம். எங்களுக்கு அருமையான குழந்தைகளை கொடுத்திருக்கிறீரே ஸ்துதிக்கிறோம். அருமையான பேர குழந்தைகளை கொடுத்திருக்கிறீரே ஸ்துதிக்கிறோம். அருமையான சுற்றங்கள் உற்றங்கள் நட்புகள் பலவிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீரே ஸ்துதிக்கிறோம். அப்பா எங்களை நீர் வழி நடத்துகின்றவரே ஸ்துதிக்கிறோம். எங்களுக்காக பாடுகள் கட்டிலே ஸ்துதிக்கிறோம். எங்களுக்காக மரண வேலை ஏற்றிலே ஸ்துதிக்கிறோம். எங்களுக்காக சிலுவை அறையப்பட்டிலே ஸ்துதிக்கிறோம். எங்களுக்காக ரத்த வேலை ஏற்றிலே ஸ்துதிக்கிறோம். எங்களுக்காக முன்படி சொல்லப்பட்டிலே ஸ்துதிக்கிறோம். அப்பா ஒரு துளி ரத்தம் எங்கள் மீது விடுவதற்காக ஸ்துதிக்கிறோம். அந்த துளி ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தமாக போய் திருவைக்காக ஸ்துதிக்கிறோம். எவ்வளவோ பேர் இருக்கிறவர்களை உங்களை வழிபட உங்களை வாழ்த்த உங்களை போற்ற எங்களை வரவழைத்தே ஸ்துதிக்கிறோம். இந்த ஜபத்திற்கு தலைவர் அனைத்து காலங்களை எடுத்துக்கொண்ட திருவைக்காக ஸ்துதிக்கிறோம். மறுபடியும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட திருவைக்காக ஸ்துதிக்கிறோம். இந்த பிள்ளைகளின் வழியாக நீ சொல்லக்கூடிய
அப்பா இதோ இந்த அறை முழுவதுமாக உங்கள் பிரசன்னம் நிரம்பி ததுவி வழித்துக் கொள்கிற இந்த கிருபைக்காக நமக்கு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்துதிக்கிறோம் 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 ஸ்துதி ஸ்துதி ஸ்துதி. அனைவருமாக எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்துதிப்போம். அனைவருமாக எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்துதிப்போம். ஸ்தோத்திரம் எல்லாம் கையை உயர்த்து ஆண்டவரே ஸ்துதி ஸ்துதி ஸ்துதி. வல்லமை 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 கொடுத்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கொடுத்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை பாடும் தேவா தேவை தேவா
அபிஷேகம் நம்முடைய உச்சங்களில் உள்ளங்கள் வரை தோல் நாடி நரம்பு தோல் திசுக்கள் எல்லாவற்றும் நீர் காய்த்த திரும்பிக்காக கொடானபடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அப்பா ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நீ இன்றைய நாள் ஒரு புது நாளாக எங்களுக்கு ஒரு விடுதலை நாளாக தேவன் எங்களை எல்லா பிள்ளைகளையும் கற்றுத்தருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய நாளாக நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபைக்கு கோடி கோடி நன்றி. தொடர்ந்து எங்களுடைய கரம் பிடித்து ஒவ்வொருவரை நீர் வழிநடத்த வேண்டுமா நன்றியோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் உயிரும் நன்றி. 109வது சங்கீதம் திருப்பாடல் கேட்டுக்கங்க. முறையீடு. இது தாவீது புகழ்பா. இது தாவீதுடைய இது என் புகழ்ச்சிக்குரிய இறைவா மௌனமாய் இராதேயும். தீயோர் வஞ்சனை செய்வோரும் எனக்கு எதிராய் தம் வாயை திறந்துள்ளனர். எனக்கு எதிராய் அவர்கள் பொய்களை பேசியுள்ளனர். பகைவரின் சொற்கள் என்னை சூழ்ந்துள்ளன. அவர்கள் காரணமின்றி என்னை தாக்குகின்றனர். நான் காட்டிய அன்புக்கு கைமாறாக என் மேல் குற்றம் சாட்டினர். நானோ அவர்களுக்காக மன்றாடினேன். நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமையே செய்தனர். அன்புக்கு பதிலாக அவர்கள் வெறுப்பையே காட்டினர். அவர்கள் கூறியது அவனுக்கு எதிராக தீயவனை எழுப்பச் செய்யும். குற்றம் சாட்டுவோர் அவனது பலப்பக்கம் இருப்பானாக. நீதி விசாரணையின் போது அவன் தண்டனை பெறட்டும். அவன் செய்யும் வேண்டுகோள் குற்றமாக கருதப்படுவதாக. அவனது வாழ்நாள் சுகமாகட்டும். அவனது பதவியை வேறொருவன் எடுத்துக் கொள்ளட்டும். அவனுடைய பிள்ளைகள் தந்தை இழந்தோர் ஆகட்டும். அவனுடைய மனைவி கைப்பெண் ஆகட்டும். அவனுடைய பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுக்கட்டும். ஆளான தங்கள் வீட்டில் இருந்து அவர்கள் விரட்டப்படட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல என்ன அர்த்தம் என்றால் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கும் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்காமல் நடந்தவர்களுக்குள்ள அர்த்தம். இது என்னன்னு கேட்டா சவுலுக்கு இஸ்ராயல் மக்களில ஃபர்ஸ்ட் அரசர் சவுல் தான். அவர் தான் அந்த இஸ்ராயல் மக்களை நடத்தி கொண்டிருந்தார், ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார். அப்போது அவர் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்ததனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, வேற அரசரை கொஞ்சம் முன்னாடியே உடனே தப்பு செஞ்ச உடனே தண்டனை கொடுப்பார். அப்பவே அபிஷேகம் செய்வதற்காக ஒரு சிறுவனை தேர்ந்தெடுக்கின்றார் கடவுள். ஒருத்தர் தப்பு செய்தா உடனே அவர் தவிர்த்து கீழே இறக்க மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமா திருத்துவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனா அந்த சவுல் திருந்தல, கடவுளுக்கு கீழ்ப்படியாம கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம நடந்ததுனால ஆண்டவர் என்ன செய்தார், சீசாயிக்கு 8 பிள்ளைகள். அதுல கடைசி மகன் குட்டி மகன் தான் தாவீது, ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறவர். அப்பதான் ஆண்டவர் கூறுகிறார் சாமுவேலை பார்த்து, நீ போய் ஈசாய் வீட்டுக்கு போ, அங்கே அவன் மகன் இருப்பான், அவனுக்கு நீ அபிஷேகம் பண்ணு, எண்ணெய் எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு கடவுள் சாமுவேல் தான் கூறுகிறார். அப்பொழுதுதான் அவர் வீட்டுக்கு செல்லும் போது ஒவ்வொருத்தரும் வட்ட சட்டமா அழகா இருக்கின்றார்கள், நல்ல பக்தியாக இருக்கிறார்கள். அபிஷேகம் பண்ண எடுத்தார். அப்ப கடவுள் சொல்றார், இவன் இல்லை, நீ ஆளை முகத்தை பார்த்து இடப்படாத அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவனா கேட்கவே இல்லை. 7 பேர் ஆச்சு. அப்ப உடனே சாமுவேல் ஈசாயிடம் கேட்கிறார், எப்பா உனக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு கேட்கிறாங்க. எனக்கு 8 பிள்ளை, ஒரு பிள்ளை ஆடு மேய்க்கிறான். கடைசியில் அந்த பையனை தாவிர யார் சட்டம் பண்ண வந்தவருக்கு கவனிக்க வந்தவருக்கு அவன் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான். தம்பினியா ஈசாய், நீ உன் மகனை கூட்டி வந்தா தான் நான் உணவு அருந்துவேன் என்று அவர் கூறுவார். கூறுவோட உடனே அவன் மகனை கூட்டிட்டு வரார். உடனே வந்த உடனே கடவுள் என்ன கூறுறாரு, தாவீதை பார்த்த உடனே இவன் தான் அப்படி அபிஷேகம் பண்ணு அப்படி கடவுள்
அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுத்து அண்ணன்கள் எப்படி இருக்கிறார் என்று பார்க்குவா அப்படின்னு அந்த ஈசாய் தன்னுடைய மகன் தாவீது அனுப்புறாங்க. அவர் போய் அங்கே போய் பார்க்கும் போது தெரியுது அங்கே கோலியாத்துன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்னன்னு கேட்டேன்னா இஸ்ராயல் மக்களுக்கு ஓட்ட சத்தமா பயங்கர கம்பீரமா இருந்து அவன் இருக்கிறான். இருந்துக்கிட்டு யாருமே என்னிடம் சண்டை போறதுக்கு ரெடியா இல்லையா, அப்படி நீங்க அடிமையா அப்படின்னு சொல்லி ஏராளமாக இஸ்ராயல் மக்களை பேசுறான். எல்லாரும் அரசர் சவுலோட பயந்து போய் நிற்கிறார். அப்பதான் தாவீது வந்து சின்ன பிள்ளையா இருந்தாலும் பார்க்கலாம், என்ன அது எல்லாருமே போயிருக்காங்க அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. அப்ப கேட்கிறாரு, அவன் என்ன சொல்றாங்க என்ன கேட்கும்போது இதை பத்திர நீ கேட்காத, நீ வீட்டுக்கு வாடகை மெய் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து ஒரு ஆள் சொல்றாரு, நான் வந்து காசத்தை கூட்டிட்டு போங்க, நான் வந்து தானே தோல்வியாக்கி இவரை நான் கொண்டுவேன் அப்படின்னு போறாரு. போய் அங்கே போய் அரசத்தை போய் கேட்ட உடனே நீ சின்ன பிள்ளையா இருக்க, அவன் வந்து பயிர்வான், உன்னால முடியாது. இல்ல சரி, நான் ஆடு வந்து சிங்கம் வாயில் இருக்கும் போது நான் சிங்கத்தின் வாயை பிளந்து நான் ஆடை காப்பாற்றுவேன், படைகளின் தலைவர் கடவுள் இருக்கிறாரு அப்போ தைரியத்தை சொன்ன உடனே அவர் எல்லாருக்கும் போட்டு அனுப்புறாரு. அவங்க நாட்டத்தை தூக்கி போட்டு அவர் உடனே என்ன பண்றாரு, 5 களை எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு அங்க போறாரு. போனா சின்ன பிள்ளையா இருக்காரு, இவன் பெரிய உருவமா இருக்கான். உடனே கிண்டல் பண்றான், என்ன நீ வந்து திரியோட இருக்க, உன்னை வெட்டி போட்டா பறவைகள் திங்க எல்லாம் திங்கும் ஏழமா பேசும்போது திரும்பி சொல்வார், நான் படைகளின் தலைவர் இருக்காரு, எங்க கடவுளுடைய வார்த்தை சொன்னாவே உனக்கு இதாகும், ஈட்டியோ வேலையோ அம்போ இல்லை அப்படின்னு சொல்லி வேற என்ன பண்றாரு, கல்லை எடுத்து குறிப்பாத்து எடுத்து அவன் கீழே வந்துடும். அவனுடைய கத்தி எடுத்து அதை தலையை வெட்டி தூக்கிட்டு போறாரு. இது ஒண்ணுதான் பாருங்க, அந்த இஸ்ராயல் மக்களுக்கு வார்த்தையை பத்தி நிறைய இருக்கிற வார்த்தை பூரா அவர் மனசு நொந்து பேசுறாரு. நான் அன்பு செய்தேன், நாட்டுக்காக தான் நம்ம சிறு பிள்ளையா இருந்தாலும் எந்த யாருமே அவனை போய் கொள்ள பயந்துகிட்டு இருக்காங்க. நான் அன்பு செய்தேன், ஆனா அவர்களுக்கு எதிர்தான் எனக்கு பகைமையை காட்டுகிறான்னு சொல்றாரு. அதன்படியே இவர் வெட்டி இஸ்ராயல் மக்களை எல்லாம் காப்பாற்றி வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, பாடுறாங்க, சவுல் 1000 பேரை கொண்டார், இவர் 14,000 பேரை கொண்டார் சொல்லி பாடின உடனே அப்ப வந்ததுதான் அந்த சவுலுக்கு வந்த பொறாமை. அன்னைக்கு வந்த பொறாமை லாஸ்ட் வரையும் அந்த தாய்தை திரட்டிக்கிட்டே இருக்கான். அதை நம்ம அன்பு நம்ம நாட்டை சிறுபிள்ளையா இருந்தாலும் காப்பாற்றணும் என்று நினைக்காம ஒரே ஒரு வார்த்தை 1000 பேர் 16,000 பேர். இதனால அவன் மனசு என்ன பண்ணுது, நம்மளை மட்டமா பேசிட்டானே, அவளை உயர்த்தானே சொல்லிட்டு அன்னைக்கு வந்தவங்க இவனை எப்படியாச்சும் கொள்ளணும் அப்படின்னு விரட்டிக்கிட்டே இருக்கு. அதான் அவன் சொல்றாரு, என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க, வார்த்தையில திரும்பி படிச்சுப்பாரு, இப்படியே விரட்டிக்கிட்டே இருக்கும்போது. ஆனா இவருடைய பழக்கம் நல்ல பழக்கம் என்ன, கடவுளுக்கு கீழ்படுறதுனால அவர் அபிஷேகம் செஞ்ச சவுலை தான் கொல்லக்கூடாது என்ற பல முறையில அவர் வந்து தாவீதை தேடிட்டே போவாங்க. இந்த இடத்துல இருக்காரு சொல்லி போகும்போது அது சவுல் மறைவாக என்ன செய்ய பிடிப்பன்னு சொல்லி காலை பழக்கத்தை போய் வெளியே போய் இருக்கும் போது அவர் கொஞ்சம் தொங்கும், அதோட கட் பண்ணுவான். சவுல் வந்து சவுலை தாவீதை கட் பண்ணுவார். அப்பதான் சொல்வார், நான் வந்து உங்களை கொல்ல மாட்டேன், இந்த அபிஷேகம் பட்டவரே உங்களை ஆண்டவர் பார்த்துக்குவாரு, ஆண்டவர் உங்களை பார்த்துக்குவாரு அப்படின்னு போவார். இப்படி ஒவ்வொரு இடமா ஒரு இடத்துல அரசெல்லாம் படுத்துவார் சவுல்லாம். அப்ப பார்த்தேன்னா அதை ஈட்டியை குத்தி வச்சிருப்பாங்க, அவர் செருப்புல தண்ணி வச்சிருப்பாங்க. அதை போய் அந்த சவுல் இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டு தாவீது வருவார். ஆனா அந்த இடத்துல கொலை பண்ணிருக்கலாம். ஏன் கொலை பண்ணல தெரியுமா, கடவுளுடைய அபிஷேகம் பட்டவர் சவுலுக்கு அவர் மதிப்பு கொடுக்கல. தன்னுடைய ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் தன்னை கொண்டு வந்தாலும் கொல்லப்படாம அவர் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டு வந்தார் தாவீது. இப்படி ஒவ்வொரு கட்டமா இப்படி இருந்துட்டு இருக்கும் போது அப்பதான் பாக்குறாரு, கடவுள் சொல்றாரு, இந்த தாவீது விட்டு கொடுத்த உடனே கடைசி கட்டத்துல கடவுள் பாப்பார், சவுல் இஸ்ராயல் மக்கள் போர் முடியும் போது கடைசியில அவங்க கிறிஸ்தியர்கள் கொண்டு உயிருக்கு போராடி இருப்பார். அப்பதான் ஒருத்தரை கூப்பிட்டு என் உயிரை எடுத்து திருத்த சேதனை செய்யறவருக்கு அவர் செய்யாத கையால் இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அவர் கேட்க மாட்டார், அவரே இறுதியில் வந்து அவரோட பிள்ளைகள் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. பாத்தீங்களா, ஆண்டவர் கேட்பான்னு சொன்னார். ஆனா இந்த ஆண்டவர்காக வேண்டி இருக்காங்க, குடும்பத்துக்காக அந்த தாவீது எல்லாரும் இஸ்ராயல் மக்களா வேண்டி இருக்காங்க. அப்புறம் ஒருத்த ஒளியாதான் தாவீது எவ்வளவு நல்லவனா இருந்தான் பாருங்க. கொலை பண்ண வந்தாலும் ஒவ்வொரு இடமும் கடவுளுக்காக
உன்னுடைய உயிரை நீ காப்பாத்தாம இருக்கிற. நான் ராத்திரி வந்தேன், கத்தியும் அந்த செப்பு தண்ணி தூக்குற அடையாளம் இருக்கு, நீ காப்பாத்துறதுனால நீ இறப்பாய். பாருங்க, எதிரியை காப்பாத்துறவங்க, எதிரியான சவுல நீ காப்பாத்தல. தாவீது சொல்றாரு, நீ அரசருக்கு பக்கத்துல இருக்க நீ தானே தூங்காம நீ காப்பாத்திருக்கலாம்ல, நீ ஏன் தூங்குன, நீ சாவாய் அப்படின்னு சொல்றாரு. எதிரியா இருந்த அந்த சவுல ஆண்டவருடைய அபிஷேகத்தினால இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல நீ ஏன் காப்பாத்தல, வேற நான் கொலை பண்ண வந்தேன், ஆனா கடவுளுக்கு பயந்து கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து பார்த்தது கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்பட்டு தாவீது நடந்ததுன்னா எந்த விஷயமா இருந்தாலும் தாவீது ஆண்டவரை கேட்டுதான் செய்வார். இங்க போட்டுமா இங்க வரட்டுமா அப்படிதான் கேட்டுதான் செய்வார். ஆனா சவுல சொல்லியும் அவர் தப்பு பண்ணார். கடைசியில அவர் மயம் மூடிவர், இவர் சவுல இறந்துட்டாங்க. கடைசியில இவர் ராஜாவாகி இஸ்ரவேல் மக்களுக்கு வழி நடத்தினார். இதுல இருந்து நாம் என்ன புரியுதுன்னா, நாம் கடவுளுக்கு எந்த நேரமும் போற்றிக் கொண்டே இருக்கணும். எந்த துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த தாவீது ஆடு மேய்க்கும் போதும் வந்து நம்ம மாதிரி இதெல்லாம் கற்றுக்கொள்ளல. அப்பெல்லாம் இந்த மேல ஒரு யூடியூப்ல இருக்காரு, பேர்ல இருந்திருக்காரு. அப்ப யாரு இருப்பார் பாருங்க, அவருக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல தாவீதுக்கு. ஆனா பரலோக ராஜ்யத்துல இருந்து அப்படி பரமபிதாவை வேண்டிக்கிட்டே இருந்ததுனால அவருக்கு உற்சாகம் தைரியம் வந்தது. எந்த விஷயம் வந்தாலும் ஆண்டவரை கேட்டு செய்யணும். அதை நான் ராத்திரி தான் 1 மணிக்கு படிச்சு பார்த்தேன். எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஆண்டவரை கேட்கல, போட்டுமா அப்படி கேட்கிறாரு. அப்படியே தூக்கத்துல சரியா படிக்க முடியல, என்னால பேர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முழுமையா படிக்கிறேன். என்ன முழுமையா படிக்கணும், இன்னும் படிச்சு எல்லாரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இதயத்தை சுத்துது. நான் கொஞ்சம் தான் முன்னாடி படிச்சிருக்கேன், ஆனா ராத்திரி படிச்சு பார்த்தேன் தூக்கமே வரல. இந்த தாவீது கடவுளை கேட்டு கேட்டு செய்யறாரு, இங்க போட்டுமா இங்க போட்டுமான்னு. இவ்வளவு நாள் நமக்கு படிக்காம விட்டு பாதியில படிச்சிருக்கவே, அப்படி தூக்கத்தை சரியா மட்டும் கூட எல்லாரும் தூங்குறாங்க. யோசனை பண்ணிட்டே இருந்தேன், நாமும் கடவுளுக்கு கீழ்படுறாங்க. இதை போய் நம்ம எல்லாரும் பேர் சொல்லிடும், எல்லாத்தையும் காலையிலிருந்து குத்தாங்க சங்கிடும் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சாலும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி வந்தேன். கடவுளுக்கு நன்றி. நாமும் தாவீது போல எப்பவும் அவரை போற்றி போன்று வாழ வேண்டும். பேசுவார். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இறை வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 24. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷதமாகும். நீதிமொழிகள் வாசிங்க 14. நீதிமொழிகள் 14:24. சொற்கள் தேன்கூடு போன்றவை, மனதிற்கு இனிமையானவை, உடலுக்கு நலம் தருபவை. எலும்புங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டது இல்லையா? சோ இந்த பழைய மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா, இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். அப்ப இந்த இனிமையான சொற்கள் தான் முக்கியம். இந்த நாட்கள் இனிய சொற்கள் எல்லாம் தான். சோ இனிமையான சொற்கள், நாம பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத இன்னைக்கு ஆண்டு வெளிப்படுத்த. இன்னைக்கு நாம நிக்கிறோம் அப்படின்னா எதனால நிக்கிறோம்? சரி, உடல் உறுப்புகளை பத்தி சொல்லுங்க. எலும்பு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா எல்லாமே எலும்பு தான். எலும்பு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நிக்க முடியுமா? நீங்க பார்த்துருப்பீங்க, ஃப்ராக்சர் ஆனவங்க எப்படி இருப்பாங்க? அடுத்த படுக்கையா இருப்பாங்க. இல்ல கை ஃப்ராக்சர், கால் ஃப்ராக்சர், இந்த கையை தொப்பி போட்டு இருக்கணும், இல்ல கால் நடக்கணும். ஆனால் இன்னைக்கு இந்த வருஷத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்துல ஆண்டு என்ன சொல்றாங்கன்னா, உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். அப்ப இன்னைக்கு எலும்பின் முக்கியத்துவம் என்னன்னு நம்ம பார்க்கணும். எலும்பு உடைச்சுன்னு வீட்டுல திட்டுவோமா? காலை உடைச்சுற, கையை உடைச்சுற, அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. பிள்ளைகள் அந்த மாதிரி திட்டவே கூடாது. அதான் நான் ஸ்கூல்ல அப்புறம் டீச்சர் சிஸ்டர் சொல்லாங்க, இந்த மாதிரி வார்த்தை சொல்லி திட்டுறதை விட என் அறிவு குழந்தை, என் ஞானமே திட்டணும் நம்ம பிள்ளைல. அப்படி திட்டா அறிவு குழந்தை யார் அறிவு கொடுக்கறது? ஞானமே வருஷத்தாவியானவர். அப்படின்னு மட்டும் தான் அந்த பிள்ளைகளுக்கு ஞானம் வளரும், அறிவு வளரும். அதை விட்டு நீ என்னடா அறிவு கட்டான முழுதை இப்படி திட்டினோம்னா அந்த வார்த்தைகளுக்குள்ள என்ன வார்த்தை சொல்றோமோ அந்த பிள்ளை அந்த பிள்ளை வளரும். திருட்டு பையனா எப்படி வரும்? திருட்டு பையில தான் வரும். நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன எங்க போய் பாயுது அப்படின்னா எலும்புகள்ல போய் பாய்தான். அந்த இனிய சொற்கள் ஆத்மாவுக்கு தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரம் சொல்றாங்க. அப்ப தேன்கூட பார்த்துருக்கீங்களா? தேன்கூட பார்த்து
அந்த தேனை எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த தேன் எடுத்து சாப்பிடும் போது அது எப்படி இருக்கும்? ஆத்மாவுக்கு மதுரம். மதுரம்னா மகிழ்ச்சி. ஆத்மாவுக்கு மகிழ்ச்சி கொடுக்க நம்மளால முடியுமா? முடியும். ஆண்டவரோடு இருந்த ஆத்மா மகிழ்ச்சி அடைக்குது. எப்போதுமே ஆண்டவரோட நம்ம பாடும் இல்லையா? எப்போதும் ஆண்டவரோடு என் ஆத்மா எப்போதும் இருந்தால் அவருடைய வழக்கம் என்னோடு. அவ இந்த தேன் கொண்டு கொடுக்கிற அந்த ஆத்மாவோட மதுரத்தை போல நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும். அதனாலதான் மலைக்குழுவில் ஆர்டர் சொல்றாரு, பேச்சுங்கள் என்ன சொல்றாரு? ஆம் என்றால் ஆம் என்றால் இல்லை என்றால் இல்லை. அதுக்கு மேல பேச நீதியில வருத்தப்பட்டிருக்கோம். மிகுதியான சொற்களில் பாவம் இல்லாமல் போகாது. அப்ப நம்முடைய வாயை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரணும். அந்த வாயினாலே இந்த பேசுற பேச்சுகள் எங்க போய் கடைசி பாய்தான் எலும்புகள் வரைக்கும் போய் பாய். பார்த்தோம் அடுத்த வருஷத்துல அதே இதுல அடுத்த பகுதி அந்த இனிய சொற்கள் தேன் கொடுப்பல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதம்னா மருந்து. அவ எலும்புகள்ல எந்த நோய் வந்தாலும் அதை குணமாக்கக்கூடியது பச்சிலையோ மூலிகையோ அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையே சுகம் தரும் மருந்து. நம்ம படிக்கிற யோகா நட்சத்திரம் படிக்கிறோம். 38 வருஷங்களாக படுத்திருந்தான். ஏன் படுத்திருந்தான்? பாவத்தினால் அவன் எலும்புகள் நொறுக்கப்பட கிடந்தாங்க. அப்ப அந்த பாவம் பண்ணோம்னா எதுல ஒரு பாயிடாது? எலும்புல போய் பாயும். அப்ப அந்த பாவத்தினால எலும்புகள் எழுந்திருச்சு நிக்கப்பட முடியாம படுத்த படுக்கையா இருந்தான். ஆனா இயேசு வந்து என்ன பண்றாரு? சுகத்தை கொடுத்து அனுப்பிட்டு திரும்ப தேவாலயத்தோட பார்க்கும்போது இதை விட கேட்டானது உனக்கு கேடாதபடி இனி பாவம் செய்யாது. அப்ப அவன் செய்த பாவத்தினால் படுத்த படுக்க எத்தனை வருஷம் நடந்திருக்கான்? யோசிச்சு பாருங்க. 2 நாள் வீட்டுல உடம்பு சரியில்லை படுத்திருந்தோம்னா நம்மளால படுக்க முடியுமா? 38 வருஷம் கடந்தானா அவன் எலும்புகள் எந்த அளவுக்கு அவன் பாவத்தினால நொறுங்கி போய் கிடக்கும். அதான் சொல்றாரு, இந்த எலும்புகள் தான் ஔஷதமாக, எலும்புகளுக்கு இனிய சொற்கள் தான் மருந்தாக மாறும். இந்த எலும்புகளை பத்தி பார்த்தோம்னா ஆதியாகமம் தொடக்க நூலே பார்த்தோம் அப்படின்னா எதுல இருந்து ஆண்டவர் மனுஷனை படைச்சாரு? எதுல இருந்து மனுஷனை படைச்சாரு? மனிதனை எதுல இருந்து படைச்சாரு? மனிதனை களிமண்ணை எடுத்து தனது சாயலாக யோசிச்சு பாருங்க. நம்முடைய சாயல் நம்ம எப்படி பார்க்க முடியும்? கண்ணாடியில பார்க்க முடியும். அப்ப பிதாவானவர் தன்னுடைய சாயலாக மனிதனை படைத்தார்னா அவர் கண்ணு போல, அவர் மூக்கு போல, அவர் காது போல, எல்லா உறுப்புகளும் அவரை போலவே. அப்ப பார்த்து 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 அந்த நிறுவனர் உறுப்புகளை படைச்சாரு, உருவத்தை கொண்டு வந்தார். கொண்டு வந்த அப்புறம் என்ன செஞ்சார்? மனுஷனுக்குள்ள ஆவியை ஊற்றினார். அப்ப அந்த ஆவியை ஊர்றோன்னு அந்த மண்ணான உடல் என்ன ஆயிடுச்சு? ஜீவன் பெற்ற உடலாக மாறியது. அப்ப அந்த வார்த்தை அவருடைய சுவாச காற்று எதுல போய் பாய்ந்தது? எலும்புகள்ல போய் பாய்ந்ததுங்க. அப்பதான் எழுந்து நிக்க முடியும். அப்ப தொடக்கம்லயே அந்த எலும்புகளுக்கு முக்கியத்துவம் தாண்டி கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அப்ப எலும்புகளுக்கு எலும்பு உருவாகி அந்த எலும்பு நிற்கான். இதே மனுஷனை ஆண்டுறாரு, ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பண்றாரு. மயக்க மருந்து கொடுக்குறாரா? மயக்க மருந்து கொடுக்கல, ஆழ்ந்த நித்திரை கொலை போச்சுறாரு. அதான் மயக்கம் பண்றது. இப்ப வந்து என்ன சொல்றாரு? மயக்கம் அப்படி இல்ல. ஆண்டு என்ன பண்றாரு? ஆதாமை ஆழ்ந்த நித்திரைக்குள் அயர்ந்து தூங்க பண்ணிட்டு எந்த விழாம எலும்பு எடுக்கிறாரு? விழா எலும்பு எடுக்கிறாரு. நீங்க நினைக்கலாம், ஏன் ஆண்டு விழாயில் படுத்துறாரு? தலையில படுத்துக்கலாம்ல, ஏன் காலில் படுத்துக்கலாம்ல? இணையாக தோழியாக இருக்கிறதுக்கு ஒரு காரியம். அப்புறம் அதான் இணை. இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா இந்த விழா எலும்புகள் தான் என்ன செய்யுதுன்னா இருதயத்தையும் பாதுகாக்குது, நுரையீரலையும் பாதுகாக்குது. இந்த 2 முக்கிய உறுப்புகள். இப்ப இருதயம் இந்த பிரச்சனை என்ன ஆயிடும்? கிட்னி ஃபங்க்ஷன் ஆனா கூட மாத்து கிட்னி வைக்கிறாங்க, அது வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. அதே போல நுரையீரல் மூச்சு மூட முடியலன்னா அப்ப இந்த 2 முக்கியமான உறுப்புகளை பாதுகாக்கும் உறுப்பாக தான் விழா எலும்பு இருக்கு. அந்த விழா
என்ன செய்றாரு? உயிரின் உயிராக மாம்சத்தின் மாம்சமாக வாழப்பட்ட ஏவால படைக்கிறார் ஆண்டவர். அப்ப அந்த இடத்துல எலும்புக்கு தான் ஆண்டவர் முக்கியம் கொடுத்தாரு. அந்த எலும்புகள்ல என்ன இருக்குது? உயிர் இருக்கிறது. எலும்புகள் உருவாகிற ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. லேவியராகம் எடுங்க 17 லேவியர் 17 14 சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். அப்ப சகல உயிர்களின் உயிரும் எதுல இருக்கு? ரத்தத்தால. புதுமொழி பேச படிங்க. லேவியர் 17:14. ஏனெனில் அனைத்து உடலுக்கும் அதுவே உயிர், அதன் குருதி உயிர் போன்றது. ஆகையால் இஸ்ரவேல் மக்களுக்கு எந்த உடலை குருதியோடு உண்ணாதீர்கள். குருதினா ரத்தம். அப்ப அந்த குருதினா என்ன? குருதி ரத்தம்ங்கிறது ரத்தத்துல தான் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அப்ப உயிர் இருக்க ரத்தத்தை என்ன சொல்றாரு கடைசியில் அடுத்த வார்த்தை? இந்த ரத்தத்தை புசிக்க வேண்டாம். இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய கல்யாணங்கள்ல போனா ரத்தம் புரியல. அப்ப பைபிள் படிக்கலாம்ல. சரி, நீங்க நிறைய பேர் பாத்துருக்கேன் கல்யாணம். நம்ம மக்களுக்கு தெரியல. இது மற்ற இடத்துல போனா அதை ஊற்றிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? வெட்டும் போதே ரத்தத்தை கீழே ஊற்றிடுவாங்க. ஆனால் நம்ம மக்கள் அதை எடுத்து பொரியல் பண்ணி சொல்றாங்க. பைபிள் என்ன கொடுத்துருக்கு? உடலில் உயிர் ரத்தத்துல இருக்கு. அப்ப அந்த ரத்தத்தை எந்த உடலையும் குருதியோட எதோ பண்ணாங்க. நீ ஆடு அடிச்சாது, மாடு அடிச்சாது, கோழி அடிச்சாது, எதோட எதை செய்யக்கூடாது? ரத்தத்தோட சாப்பிட ரத்தத்துல தான் உயிர் இருக்குன்னு ஞாபகம் சொல்றாரு. அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அப்ப அந்த ரத்தம் எங்க இருந்து உருவாகுது? எலும்பு மச்சையில இருந்தா ரத்தம் உருவாகுது. அப்ப அந்த ரத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எலும்புகளுக்குள் ஆண்டோடைய வல்லமை பாய்ந்து செல்லும். எலும்புகளுக்குள் ஆண்டோட வல்லமை பாய்ந்து செல்லும். அதே நேரத்தில் வல்லமையும் இருக்கும். 2 ராஜாக்கள் புத்தகம் 2 ராஜாக்கள் 2 அரசர்கள் 13 2 அரசர்கள் 13 20 21. எலிசா மரணம் அடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊற்றி எழுந்திருந்தார். அப்ப எதுல போய் படிச்சா அந்த நேரம்? எலிசாவுடைய. அப்ப எலியாவுடைய பாளையம் தான் எலிசா. எலியா 7 அற்புதம் பண்ணா, எலிசா 14 சொல்றோம் இல்லையா? உயிரோட இருக்க வரைக்கும் 13 அற்புதம் தான் பண்ணாரு எலிசா. இந்த அற்புதம் வந்து செத்ததுக்கு அப்புறம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப ரெட்டிப்பான நன்மை வேணும்னு சொல்லி எலியாவுக்கு கேட்பாரு. அதே போல எலியாட்ட எலிசா கேட்ட கொடுத்துறாரு எலியா. ஆனா கொடுத்தது எப்படி நிறைவேறுச்சு? இறந்த பிறகு ஒண்ணு நடந்தது. அப்ப எலிசாவுடைய கல்லறையை கொண்டு பிரேதத்தை போட்ட உடனே அந்த எலும்புகளின் மேல் அந்த பிரேதம் பட்ட உடனே அது எப்படி இருந்துச்சாங்க? அப்ப அந்த அளவுக்கு அவங்க புனிதமான ஊழியக்காரர் இருந்திருக்காரு. அதுதான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு திருச்சபையில் என்ன சொல்றாங்க? கல்லறையில் அற்புதம் நடந்தா புனிதர்னு பட்டம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஆனா எலிசாவின் கல்லறையில் இருந்த அற்புதங்களை இன்னைக்கு ஏதாவது நடந்திருக்கா? இல்ல. ஒரு செத்து போன பிரேதத்தை போய் அங்க புதைக்க போனோன்னு எலிசாவின் எலும்புகள் பட்ட மாத்திரத்திலே அந்த பிரேதம் உயிரோடு எழுந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த எலும்புகளுக்குள் ஆண்டோடைய வல்லமை எவ்வளவு இருந்திருக்கும் பாருங்க. யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ள எலும்புகள் அந்த ஆண்டோடைய வல்லமை இருக்கிறதா? விசுவாசிக்கணும். அப்ப அந்த எலும்புகளுக்குள் வல்லமை ஆண்டோடைய வார்த்தை பாய்ந்து செல்லும். அந்த வல்லமையும் எலும்புகளுக்குள்ள இருக்குன்னு சொல்லி அவ்வளவு முக்கியத்துவம். அப்ப இந்த இதே நேரத்துல பிசாசானவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய வார்த்தையினால் வஞ்சிக்கவும் செய்வான். அப்ப வஞ்சிக்கும் போது என்ன ஆகிடும்? இதே தொடக்கம் புத்தகத்தை எடுங்க. ஆதாம் 3:2. சிறி சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும்
அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். பாத்தீங்களா? அப்ப இந்த பாம்பு கேக்குது நீங்க மரத்துல உள்ள கனிகளை எல்லாத்தையும் சாப்பிடலாமான்னு கேக்குது. இப்ப என்ன சொல்லிருக்கோட பேச்சு? ஆம் சொல்லிருக்கணும், இல்ல இல்லன்னு சொல்லிருக்கலாம். இப்ப எதுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பேச்சு? ரெண்டாவது வருஷத்துல என்ன சொல்றா? மரத்தை பாம்பை பார்த்து என்ன சொல்ற? நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். அதெல்லாம் முடிச்சுக்க வேண்டியதானே? அடுத்து என்ன சொல்றா? அடுத்த வார்த்தை கவனிங்க. ஆனாலும் இந்த ஆனாலும் எதுக்கு போட்டு பேசலாம்? அதெல்லாம் முடிச்சிடலாம். கட்டன் டேட்டா பேசிக்கிறாங்க இங்கிலீஷ்ல. ஆனாலும் என்ன சொல்றா? தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை மட்டும் சாப்பிடாதீங்க, அதை சாப்பிட்டா நீங்க சாகவே சாவீர்கள் ஆண்டவர் சொன்னாரு. இந்த வார்த்தையை போட்டு பிசாசு சொல்லணுமா? சொல்லக்கூடாது, தேவையில்லை. பிசாசெல்லாம் பேச விடக்கூடாது, நாமளும் பேச விடாது. ஆனா அதுக்கு அடுத்து பிசாசு என்ன சொல்லுது? இல்ல நீங்க தேவர்களை போல் மாறுவீங்கன்னு ஒரு பொய்யை சொல்லுது. உங்க கண்கள் திறக்கப்பட்டு நீங்க தேவர்களை போல மாறுவீங்க, அவன் பொய்க்கு பிதாவா இருந்து பேசுறான். அந்த பேச்சை நம்பி என்ன செஞ்சாவா? அப்ப அவருடைய பேச்சினால் பாவத்தில் விழுந்தாளா? அத இனிய சொற்கள் இருந்தாங்க ஆத்மாவுக்கு மதுரம் கொடுக்குது. அந்த வேண்டாத பேச்சுக்கள் ஆத்மாவுக்கு பாவத்தை கொடுத்துச்சா? இப்ப இந்த பாவத்தினால என்ன கிடைச்சு? கடைசியில சாபம் தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு என்ன சாபத்தை கொடுத்தாரு? வேதனையோடு பிள்ளை பெற வேண்டார். அது வரைக்கும் வேதனை இல்லாம பிள்ளை பெற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேதனையோடு பிள்ளை பெறுவது அந்த வேதனை தேவையா? ஏன் அந்த தேவையில்லாத பேச்சாக பேச்சுக்கள்னால இது என்னது? எலும்புகளிலும் அந்த பாவம் ஊடுருவுகிறது. அப்ப சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் பாதை என்ன சொல்றீங்க? அப்ப அந்த பாவமானது என்ன செய்யுமா? எலும்புகளை முறிக்கும் சொல்லுது. இது சங்கீதம் 5ஆம் அதிகாரம் திருப்பாடல் 5 5:8. கர்த்தாவே, என் சத்துருவின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியை நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவிப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட 51 திருப்பாடல் 51. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் கழிவரும். அப்ப நீ நொறுக்கின எலும்புகளை யார் நொறுக்கிறாரா? எலும்ப என்னுடைய பாவத்தினால நான் பாவம் செய்தா ஆண்டவர் எங்க தண்டனை கொடுக்கிறாரு? எலும்புல நொறுக்கி கொடுக்கிறாரு. நமக்கு தேவையா அதெல்லாம்? அப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு பாத்தீங்கன்னா யோபு தான் அதே வசனம் ரிலேட்டடா யோபு 20:11 அவன் எலும்புகள் அவனுடைய பாலவயதின் பாவங்களினால் நிறைந்திருந்தது, அவனோடு கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். பாத்தீங்களா? அவனுடைய எலும்புகள் பாலவயதின் வாலிப பருவத்தில் செஞ்ச பாவத்தினால நம்ம நினைக்காங்க எலும்புகள் நிறைஞ்சு போயிருக்கான். பாவத்தினால் நிறைஞ்சு போயிருக்கான். சும்மா கண்ணு தானே பாவம் செய்யுது, காது தானே பாவம் கேட்குது, வார்த்தையில கேட்குது, எல்லாம் வாய் தானே பேசி இல்ல. இது எங்க வரைக்கும் பாயுது? எலும்புகள் வரைக்கும் உள்ள பாயுது. அப்ப எலும்புகள்ல இருந்தா உயிரை கொடுக்கிற ரத்தம் உருவாகுதுன்னா அப்ப எல்லாமே என்ன ஆயிடுது? பாவமாவே மாறிடுது. அப்ப இந்த பாயில அதே யோபு அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 21-22. ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டு என்று நான் கண்டு குற்றவாளிக்கு விரோதமாய் என் கையை நீட்டினது உண்டால் என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் உயர்த்த எலும்பு முறிந்து போவதாக. யாருக்காவது நான் விரோதமா ஏதாவது பண்ணியிருந்தேன், கை நீட்டி இருந்தேன்னா என் கைப்பட்ட எலும்பு நொந்து மட்டும் கோபம் ஜாம் பண்றேன். யோகா குற்றவாளி போனவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? அப்படி நான் யாருக்காவது விரோதமாக என் கையை நீட்டி பாவம் செய்திருந்தால் என் தோள்பட்டை எலும்பு முறிந்து போட்டேன்னு கேட்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பாவம் செய்யல. அப்ப அந்த எலும்புகள் எந்த அளவுக்கு பாவத்தினால் முறிக்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது நம்ம பார்க்கணும். அப்ப இன்னொரு வசனம் பார்த்தோம்னா சங்கீதம் 38:3. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. பாத்தீங்களா? கரெக்டா இருந்துச்சா? சோ
உன்னுடைய கோபத்தினால் என் மாம்சத்தில் உடலில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவங்களினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. சௌக்கியம் தான், ஆரோக்கியம் தான். அப்ப என்னுடைய பாவத்தினால என்னுடைய உடம்புகள்ல நோய் இருக்கு, சாபத்தினாலையும் நோய்கள் வரும், அதுவும் உண்டு. இன்னொரு சங்கீதம் 109:18 எடுங்க. பாவம் மட்டும் இல்ல, சாபத்தினாலும் வரும். 109:18 பாவத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெய் போலவும் பாயும். பாத்தீங்களா? சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான், அவன் உள்ளது எப்படி பாய்தான்? தண்ணீரை போல பாய்தான், எலும்புகள்ல எண்ணெயை போல பாயும். அப்ப இந்த பாவம் சாபம் ரெண்டுமே எதை தான் முடிக்குது? எலும்பை தான் முடிக்குது. இதை பார்த்தோம்னா நம்முடைய காரியங்கள்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில சரி, நம்ம வேலை செய்யற காரியங்களையும் இதுல இருந்து இந்த எலும்புகளுக்குள்ள எந்த பாவமும் சாபமும் போகாதபடி நம்மை மீட்பதற்காக யார் வந்தது? இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து எலும்புகள் முறிக்கப்பட்டதா? இல்ல. என்ன சொன்னாங்க அவங்க? முறிக்கலான்னு தான் வந்தாங்க. ஏற்கனவே அவரு இறந்து போயிட்டாரு, முறிக்கப்பட்டதா? ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தர் இல்லையா? சோ ஏன் அவர் கடைசி வரைக்கும் ரத்தம் சிந்தினாரு? நம்முடைய பாவத்தின் மிகுதியால் அந்த ரத்தம் எல்லாம் என்ன இருக்கு? ரத்தம் எல்லாம் பாவத்தை நிரப்பியால், பாவத்தால் நிரம்பி இருக்கிறதுனால இயேசுவின் ரத்தத்தால் மட்டும்தான் நம்முடைய ரத்தத்தை கழுவி சுத்திகரிக்க முடியும். வேற எந்த ரத்தமும் அல்ல. நம்ம இன்னைக்கு சில பேர் என்ன பண்றாங்க? ஆடு வெட்டினா பலியெல்லாம், ஆடு கோழி வெட்டினா, எந்த ஆட்டுக்கடா பலியோ திருப்பணில கொடுக்கப்பட்டிருக்கோம், ஆட்டுக்கடாவோ வெள்ளாட்டுக்கடாவோ எது பலிதான் என்னது அல்ல. நம்ம என்ன பலி கொடுக்கணும் ஆண்டவருக்கு? நம்மையே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஆடு பலியோ கோழி பலியோ மாடு பலியோ அல்ல, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்ம ஏறெடுக்கணும். அப்ப அந்த ஸ்தோத்திர பலி ஏறெடுக்க நமக்கு எலும்புகள் என்ன ஆகும்? வலுவானிக்கும், திடமுள்ளதா இருக்கும், வலுவா இருக்கும், குஷியா மாறும். முந்தா நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருந்தேன். இந்த பாவம் செய்யறவங்க, திருடங்க எல்லாம் மோசமானவங்களாம் பார்த்தாங்கன்னா சில பேர் என்ன பண்ணாங்களா, இதுலயே அடிச்சே போட்டுறாங்க. அடிச்சு தான் போடுறாங்க, காலை உடைச்சு போட்டுறாங்க. காலை உடைச்சுட்டா என்ன ஆயிரும்? அப்ப அவன் செஞ்ச பாவம் அவன் எலும்பு உடைச்சிருச்சா? அவன் உடைச்சா இவன் உடைச்சா இல்ல, அவன் செஞ்ச பாவத்துல அந்த எலும்பு உடைஞ்சு வச்சு. இது நமக்கு தேவையா? இப்ப இறுதி வரை நம்ம பாடுறோம் இல்லையா? இறுதி வரை நாட்கள்லாம் காரியம் வாங்கி செய்வார். இதுவரைக்கும் ஏதாவது ஒரு குறை வச்சுக்காரா? பலவீனங்கள் வரும், சோர்வுகள் வரும், வசதிகள் வரும். ஆனாலும் நம்ம படுத்த படுக்க வச்சிருக்காரா? இவருக்கு இருந்தாலும் வந்து உட்கார்ந்து ஆண்டு ஆராய்ச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இது அவர் கொடுத்த கிருபை, பலன், எல்லாமே ஐஸ்வர்ய, சொத்து எல்லாம் தான். அப்ப இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம எப்படி நடக்கணும்? பரிசுத்தமா நடக்கணும். அதான் லேவியர்ல சொல்றாங்க இல்லையா? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக ஆகுங்கள். அப்ப அவரை போல நாம் பரிசுத்தராக மாறுறதை நம்ம அழைச்சிருக்காங்க. நாம் வீண் பேச்சுக்கள் பேசி முதல் பார்த்த பாயை கட்டுப்பட்டாலே எல்லாம் முதல் பாவமே இப்படிதான் உள்ள வந்துச்சு. வாயின் வார்த்தைகளால் தான் முதல் பாவமே வந்தது. அதுக்கப்புறம் தான் கண்களின் இச்சை எல்லாம் வந்தது. அப்ப இந்த வாயின் வார்த்தைகளை கட்டுப்படுத்தும்போதான் நம்முடைய உடலுக்கு என்ன கிடைக்கும்? ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியம் கிடைக்கும். அப்ப இந்த எலும்புகள்னால் என்ன சார்? எலும்புகள் பாவத்தோடு இருந்தால் என்றைக்கு அது என்ன ஆகாது? படுக்கோச்சு, என்னைக்காவது படுக்கோச்சு. ஆனா எலும்புகள் முறிக்கப்படாதபடி நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைய சிந்திய அந்த இயேசுவை நோக்கி பார்க்கும் போது நாம் எப்படி வாழ முடியும்? பரிசுத்தமாக வாழ முடியும். அப்ப அந்த பரிசுத்தமாக வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது தூய ஆவியானவர். அப்புறம்
தான் வரலாம் உண்டானா வேற ஆவியானவர் மட்டும் தானா? யோவான் 15:7 எடுங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன வேணும்? வார்த்தை வேணும். அந்த வார்த்தை இல்லாம நம்மளால வெறும் பழப்ப காட்ட முடியாது. நான் அங்க ஜெபம் பண்றேன், இங்க ஜெபம் பண்றேன், மனப்பாடமா கத்துக்க வேண்டாம். இந்த ஏசாயா சொல்ல நீங்க இதுவரை கற்றுக்கிறது என்னது? மனப்பாடமாக மனிதர் கற்றுக் கொடுத்த பாடம். நான் கற்றுக் கொடுத்த பாடத்தை நீங்க இன்னும் சொல்லல. அப்ப வேதத்தின் வார்த்தைகள் அதான் சொல்றாரு, கிளியரா சொல்றாரு. இந்த வார்த்தை தான் நான் திரும்ப அடிக்கடி சொல்றது உண்டு. 3 போன் நம்பர் பைபிள்ல கொடுத்துருக்கு. 3 போன் நம்பர் இதை பிடிச்சுக்கணும் நீங்க. பிதாவு பொண்ணு, சுதனுக்கு ஒண்ணு, பரிசுத்தாவி பொண்ணு. இந்த 3ஐயும் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ முடியும். என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுமா? எரேமியா 33:3 எடுங்க. எரேமியா 33:3 என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேங்கிற. அப்ப என்ன நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் கூப்பிடுற. அதான் பிதாவை நோக்கி கூப்பிடுற. 33:3 என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன். நீ அறிய திரளான மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். அப்ப என்னை மன்றாடுறதை விட கூப்பிடு தான் போட்டிருக்காரு. அப்ப கூப்பிடும் போது என்ன சொல்றாரு? நமக்கு நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அது பிதாவுக்குள்ள போனவர். ஜீசஸ் உள்ளது யோவான் 15:7 வார்த்தையில நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப நீங்கள் என்னிலும் யார் நமக்குள்ள ஆண்டவருக்குள்ள இருக்கணும்? நான் இயேசுவுக்குள், அவருடைய வார்த்தை எனக்குள் இருந்தால். அப்ப நான் இயேசுவுக்குள்ள இருக்கணும், அவருடைய வார்த்தை எனக்குள் இருந்தால் நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். அப்ப ஏதாவது விடுவேங்கிறாரா? ஏதாவது விடுவேங்கிறாரா? நீ இது கேட்ட நான் தரமாட்டேன், அது கேட்டாலும் தருவேன்னு சொல்லி சொன்னாரா? நான் இயேசுக்குள்ளும் இயேசுடைய வார்த்தை எனக்குள்ளும் இருந்தால் என்ன கேட்டாலும் அவர் அனுப்புறாரு. இது யாருக்குள்ள போன் நம்பர்? ஜீசஸ்க்குள்ள போன் நம்பர். அடுத்தது ரோமர் புத்தகம் 8 ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாத்தீங்களா? நம்ம எப்படி ஜெபிக்கிறது, என்ன ஜெபிக்கிறது, என்ன செய்யறது, எனக்கு முடியலையே, நான் படுத்துட்டேனே, வியாபாரம் இல்லையே, நான் என்ன செய்யறது, சோர்ந்து போன நேரத்துல யார் நமக்காக ஜெபிக்கிறதா? ஆண்டவர். பாத்தீங்களா? ஆவியானவர். ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப பலவீன நேரங்களை பலன் தருவது யாரு? ஆவியானவர். ஆவியானவர். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னவென்று, வேண்டியது என்னவென்று அறியாமல். அப்ப பலவீனம் ஆயிடுச்சுன்னா எப்படி ஜெபிக்கிறது, என்ன ஜெபிக்கிறது, மனசுல ஒரு சோர்வு வந்துட்டா திரும்ப வார்த்தை வாயில. ஆனால் அந்த நேரத்தில் நமக்காக பரிந்து பேசி ஜெபிப்பவர் தூய ஆவியானவர். என்ன சொல்றாருன்னா, அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, வார்த்தையால் சொல்ல முடியாத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இதான் பரிசுத்தாவிக்குள்ள போனது. ரோமர் 8:26. இந்த 3 வருஷங்களை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மனப்பாடம் பண்ணிச்சு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நற்செய்தியாக இறை வார்த்தை உள்ள போனாதான் எலும்புகளை என்ன ஆகும்? வலுவதான். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக படிச்சுட்டீங்களா? நீதிமொழிகள் 15:30. நீதிமொழிகள் 15:30. ஔஷதம் வந்து மருந்து, இது வந்து புஷ்டினா திடப்படுத்துறது. 30. கண்களின் ஒளி இதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். உங்களுக்கு என்ன பண்றது? கண்ணை மூடிக்கொண்டிருப்போர் முறைகேடாததை வேற படிக்கிற 15:30. மகிழ்ச்சி
நற்செய்திங்கிறது இறை வார்த்தை. அப்ப இறை வார்த்தை நம்ம படிக்க 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 தான் நம்ம எலும்புகள் என்ன வரும்? திடம் பெறும். அப்ப எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்ன செய்யணும்? படிக்கணும். ஆண்டோட வார்த்தையை படித்து அதன்படி நாம கடைபிடித்து நடக்கணும். அப்ப இந்த இன்னொன்று பாத்தீங்கன்னா எசேக்கியேல் புத்தகத்துல அந்த எலும்புகள் உயிரற்று போய் கிடக்கும். அப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அந்த பள்ளத்தாக்குல போய் இறை வார்த்தை சொல்லு, அந்த எலும்புகள் என்ன ஆகும்? உயிர் பெறும்னு சொல்றாரு. அப்ப செத்து போன எலும்புகளுக்கு உயிர் பெற வைப்பது இறைவனுடைய வார்த்தை. இதே லாசருக்கு பார்த்தாங்க இல்லையா? எத்தனை நாள் படுத்திருந்தான்? 4 நாள் படுத்திருந்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? கல்லை நோண்டி எழுப்பி கூட்டத்தாரா? லாசரே வெளியே வானர். அவனதான் எழுந்து சொல்லியிருந்தான். செத்து போன பிறகு தானே எழுக்க முடியுமா? அந்த வார்த்தை எங்க போய் பாஞ்சு? எலும்புகள்ல போய் பாஞ்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எலும்புகள்ல போய் பாய்ந்ததுனாலதான் அவன் எழுந்து நின்று நடக்க வர முடியுது. அப்புறம் அப்போஸ்தலர்களை பார்த்து சீடர்களை பார்த்து அவன் கட்டுக்களை அவனுக்குள்ள கண்டுட்டார். அப்ப அந்த இறை வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருப்பாரு. அந்த இறை வார்த்தை நாம் தொடர்ந்து படிக்கும்போது தான் நம்முடைய எலும்புகள் என்ன ஆகும்? புஷ்டியாகும். அப்ப நோய் இல்லாத சுகவாழ்வு எத்தனை பேருக்கு வேணும்? சில பேர் கையெழுத்துல. அப்ப எல்லாருக்கும் நோய் இல்லாத சுகவாழ்வு வேணும் அப்படின்னா எதை படிக்கணும்? இறை வார்த்தையை படிக்கணும், வேதத்தை படிக்கணும். அப்ப அந்த வேதமே நமக்கு உணவாக, இறை வார்த்தையை நமக்கு மருந்தாக இருக்கும்போது தான் அப்ப இந்த நம்முடைய எலும்புகள் என்ன இருக்கும்? திடமா இருக்கும். நீங்களா பார்த்துட்டீங்க, பழைய காலத்தாக்கெல்லாம் நோய் இல்லாத சுகவாழ்வு இருந்தாங்க. நிறைய வார்த்தை படிப்பாங்க. படிக்க தெரியாதவங்க தான், ஆனா படிக்க சொல்லி கேட்டாலும் படிப்பாங்க. இன்னைக்கு நம்ம படிக்க தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆடியோ பைபிள் வந்துருச்சு, அதை ஆன் பண்ணிட்டு கேட்டுட்டே இருக்கலாம். அப்ப இதெல்லாம் படிக்க 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 தான் நம்ம என்ன ஆகும்? எலும்புகள்ல திடம் கிடைக்கும். அப்ப இந்த எலும்புகள் திடமாக இருக்கும்போது நமக்கு எத்தனை பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் வந்தாலும் எதுவும் நம்மளை அசைக்க முடியுமா? ஆண்டோடைய வார்த்தை நமக்குள் இருப்பதால் நம்முடைய எலும்புகளை எதுவும் அசைக்க முடியாது. ஏன்னா இதுல திருப்பாடல் பார்த்தீங்கன்னா 34 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். 19-20 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. பாத்தீங்களா? அப்ப நீதிமானாக நான் வாழ்ந்தால் என்னை காப்பாற்றுவது யாரு? தேவன் காப்பாற்றுவார். அப்ப நீதிமானுக்கு துன்பங்கள் வருமா? சொன்னாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும். ஏன்னா நான் நீதிமானாக இருந்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து பணியை செய்தோமானால் பாடுகள் வரும். ஆனா என்ன செய்யணும்? பாடுகள் வந்தாலும் லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கென கொடுக்கப்பட்ட பணியை நான் முன்வைத்து என்ன செய்யணும்? ஓடணும். அப்போ ஓடும் போது பாடுகள் வரும். ஆனா வந்தால் என்ன சொல்றாரு ஆண்டவர்ல? அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. அப்ப பரிசுத்தமான இயேசுடைய எலும்புகள் முறிக்கப்படாதது போல நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தோமானால் எந்த பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் நம்முடைய எலும்புகள் முறிக்கப்படாது. காப்பாற்றுகிறது யார்? இயேசு ஆண்டவர். அப்ப இயேசுவே ஆண்டவர் அறிக்கை நாம ஒரு நாள் அந்த பணியை செய்ய செய்ய நம்முடைய எலும்புகள் காப்பாற்றப்பட்டு அவரால் முறிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும். அப்ப இதுவரைக்கும் நம்முடைய எலும்பு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம ஸ்ட்ராங்கா நிற்க முடியும், எல்லா வேலையும் செய்ய முடியும். அப்ப இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய மெயின் பேசிஸ் காரணம்னா வேதத்தை படிக்கணும். வேத வார்த்தைகள் உள்ள போக போகதான் எலும்புகளுக்கு புஷ்டியாகும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாகும். வேதத்தை படிக்கல, ஆனா நான் கோயிலுக்கு வரேன், எல்லாம் பண்றேன், நீங்க எல்லாம் செய்ய, எல்லா பக்தி முயற்சி செய்யுங்க, ஆனா வேத வார்த்தை உள்ள போனா அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த 38 வருஷமா கடந்தவங்க கடக்க வேண்டியதான். இயேசு வந்துதான் அதுக்கு வெளிப்படும். இயேசு என்ற வார்த்தை வந்தாதான் உள்ள போக முடியாதான் இருக்க முடியும்.
அப்ப அந்த வேத வார்த்தை நமக்குள் சொல்ல சொல்ல அதான் சொல்லலாம் இந்த நீங்களே பற்றிய இனிய சொற்கள் தேன்புடுவார் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும் மருந்துமாகும். எலும்புகளை எந்த வியாதி வந்தாலும் சீராக் புத்தக ஞாபகம் அதிகார ஞாபகம் சீராக் ஞான புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கும் பச்சிலையோ மூலிகையோ சுகம் தருவது அல்ல, ஆண்டுடைய வார்த்தையே சுகம் தரும் நல்மருந்து. அப்ப அவருடைய வார்த்தைக்கு மேல எந்த மருந்துமே இல்ல. இன்னைக்கு நான் அந்த டாக்டரை நம்பி போறேன், இந்த டாக்டர் நம்பி போறேன், போது அவசரத்துக்கு மருந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னு சொல்ல வேண்டாம் சொல்லல. வைத்தியன் நோயாளிக்கு தேவைதான் சொல்ல. ஆனா அதே நேரத்தில் அவன் இன்னும் வேதத்தை ஆழமாக படிக்க 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 நம்முடைய உடல் என்னாகும் வலு பெறும். அவ இறுதி வரை நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்க அவருடைய சமூகத்துக்கு நோயில்லாத சுகவாழ்வு வாழ நம்மோடு கூட இருந்த ஆண்டவர் வழி எடுப்பார். நீங்க அப்போஸ்தலர் 12 பேர் அவரோட கூட இருந்தாங்கல்ல, யாராவது நோயாளியா இருந்து செத்தாங்களா? இல்ல. 12 பேர் யாராவது நோயாளியா இருந்தாங்களா? இல்ல. 11 பேர் வேத சாட்சிகளாக இருக்காங்க. ஒரே ஆள் மட்டும் முதுவயதம் இருக்கார். யாரு தெரியுமா? யோவான். யோவான் மட்டும்தான் முதலில் கடைசி திருவெளிப்பாடு எழுதின பார்த்தா அவங்க இருக்கார். ஜெயில இருந்தாங்க இல்லையா? அப்ப பாருங்க, அவங்க எல்லாம் ஆண்டவருடைய கூட இருந்ததனால் அவர்கள் எலும்புகள் இருந்தது கடைசிக்கு திடமாக புஷ்டியாக இருந்தது. அவ இன்றைக்கு நான் திடமாக புஷ்டியாக இறுதி வரை ஆண்டதற்காக வைராக்கியமா நிற்கணும் அப்படின்னா என்னுடைய எலும்புகள் திடமா இருக்குன்னா என்ன வேணும்? ஆண்டுடைய வார்த்தை இழக்கணும். அப்ப அந்த வார்த்தைகள் உள்ள செல்ல 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 அவங்க வார்த்தை பார்த்தீங்கன்னா தேர்ந்த நிதிரமான தகுதி 119 படிச்சீங்கன்னா இறை வார்த்தையை பற்றி நிறைய கொண்டிருக்கோம். அந்த வார்த்தை தேனிலும் மதுரமான வார்த்தை. அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் அவ பசுமனைக்குள்ள புடமிட்டதாக இருக்கும் இல்லையா? சங்கீதம் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் எளிமையுமானவனை கொள்ளையடிகளுடைய கைக்கும் தப்பிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். அப்ப யாரு? அப்ப எலும்புகள் வரைக்கும் அந்த என்ன செய்வோம்? அந்த உதவி செய்யற மனப்பான்மை பாய்வு செய்வோம். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் வலிமையுமானவனை கொள்ளையர்களுடைய கைக்கும் தப்பு வைக்கிறது உமக்கு ஒப்பானவர் யார் என்று என்ன சொல்லலாம்? எலும்புகள் எல்லாம். அப்ப இந்த எலும்புகளும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்கிறாங்க. அப்ப அந்த வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னா திருப்பாடல் 19 7:8 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியும் ஆக்குகிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கு? அப்படி வாசிங்க. ஆண்டவரின் சட்டம் நிறைவானது, அது முத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. அப்ப அந்த வார்த்தைகள் அந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் என்னென்ன செய்யும் பாத்தீங்களா? ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. ஆத்மா செத்து போயிருந்தா பாவத்தினால அது உயிர்ப்பிக்கிறது இறை வார்த்தையினால. அடுத்தது ஆண்டுடைய சாட்சியாகவும் பேதைகளை ஞானிகளுமா ஆக்குறது. நான் ஒரு பிள்ளை ஸ்கூல்ல பார்த்து நீ படிக்க மாட்டேன் மக்கள் எப்படி இருப்பான்? இதே இதை அவன்கிட்ட போய் சொல்லி இல்லடா உன்னால முடியும், நீ ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு படி, ஆண்டவருக்கு ஞானத்தை கொடுப்பாரு, நீ அப்படி படிச்சின்னா நல்ல மார்க் எடுக்கலாம்னு சொன்னா படிக்க மாட்டேன்னா. எப்பவுமே நம்முடைய வார்த்தைகள் இருக்குன்னா பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் அப்ரோச், நேர்மறையா சொல்லிட்டே இருக்கணும் இல்லையா? நீ எதுவுமே நெகட்டிவா நம்ம பிள்ளைகளையும் சொல்லக்கூடாது, நம்ம வீட்டில் உடனே சொல்லக்கூடாது. நீ படிக்க மாட்ட, உருப்பட மாட்டேன், நீ படித்தால் உன்னால் இந்த காரியத்தை சாதிக்க முடியும் அப்படி சொல்லும் போது அந்த பிள்ளைகள் மேல வரும். இல்லைன்னா என்ன செய்யும்? ஒரு நேரத்தில் அப்படின்னா எங்க அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, அப்பா அப்படி சொல்லிட்டாங்க, பிள்ளைகள் ரொம்ப இல்லை உட்காந்து டெல்லாம் இருப்பாங்க, திரும்ப எழுப்பி வருமா அந்த பிள்ளைகள் இல்லை. அப்ப அந்த இனிய சொற்களான வார்த்தைகள்
ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இறை வார்த்தைகள் கண்களுக்கு ஒளியை கொடுப்பதாக இருக்கிறது. இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. கற்பனை தூய்மையோ கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. அப்ப அந்த கண்கள் உலகின் ஒளியாக இருக்கிறது இல்லையா? நீங்கள் உலகின் ஒளின்னு சொன்னாரா? அப்ப அந்த உலகின் ஒளி இது கண்கள் வழியாக அந்த உலகத்துக்கு பாயும் அப்படின்னா அந்த இறை வார்த்தை என்ற அந்த சத்திய வேத வசனங்கள் நமக்குள்ள பாய்ந்து செல்லும். எதுவரைக்கும் பாய்ந்து செல்லும்? எலும்பு வரைக்கும். அப்ப நான் பைபிள் படிக்கிறேன்னு பேருக்கு மனப்பாடமா வாய் உதட்டாளர்கள் படித்தோமானால் அது வேதம் படிப்பது அல்ல. நான் அடிக்கடி முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன். வேதத்தை படிக்கும் போது ஒரு அதிகாரம் படிச்சீங்கன்னா படிக்கும் போது ஆல்ரெடி இந்த வேதத்துலையாக நீங்க என்ன வார்த்தை என்னோட பேசுங்கிறது எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு படிக்கும் போது ஏதோ ஒரு வசனம் மனசத்தோடு அந்த வார்த்தையிலேயே மாட்டவங்களோட பேசுவார். அது வேலை கற்று தருகிற வார்த்தையா இருக்கலாம், கண்டித்து உணர்த்துகிற வார்த்தையா இருக்கலாம், ஆசீர்வாதத்தின் வார்த்தையா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அப்ப இப்படி படிக்கும்போது அந்த மனதில் உள்ள ஆழத்தும் அந்த வார்த்தைகளை எடுத்து போகும்போதுதான் அந்த வார்த்தைகள் எங்க வரைக்கும் போகும்? எலும்பு வரைக்கும். நானும் பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு மேலோட்டமா படிச்சா அது அர்த்தமே இல்லை. இன்றைக்கு ஆண்டு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் என்ன? இனிய சொற்கள் ஆத்மாக்கு என்ன ஆகுது? மதுரமாக இனிமையாக இருக்குது. வேதத்துல எலும்புகளுக்கு மருந்தாக இருக்குது. அந்த மாதிரி எலும்புகள் திடப்பட்டு உறுதியா இருக்கணும் அப்படின்னா இன்னொரு பார்த்தா நீதிமன்ற எல்லாரும் தவிர்த்துக்கோம். பொறாமையோ எலும்பு இறுக்கிப்படுத்துறோம். படிச்சுக்கீங்களா? பொறாமையோ எலும்பு நீதிமன்றங்கள் 14:30 சொஸ்தமான உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. 14 பொறாமை. இந்த பொறாமை வந்து என்ன? எலும்புருக்கி. எலும்புருக்கி நோய் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருக்கும் தமிழோட இங்கிலீஷ் தான் நிறைய தெரியும். டிவி. டிவி நோய்க்கு மருந்து இருக்கா நினைக்கிறீங்க? அது எதை போய் இருக்குதான்? எது? பொறாமை. அவன் நல்லா இருக்கானே, இவன் நல்லா இருக்கானே, இவன் வியாபாரம் நல்லா நடக்குது, அவனுக்கு அதிகமா சத்து வந்துச்சு, இவனுக்கு அதிகமா இந்த பொறாமப்பட்ட எங்க போய் பாதிக்கிறது? போய் பாதிக்குது. தேவைக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை விட அவங்க போய் நம்ம கம்பேர் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்ப இந்த எலும்பு பொறாமையாகி இந்த காரியம் நமக்குள்ள இருந்தால் அது எலும்பு குறுக்கி போடும். அது வேண்டாம். இனிய சொற்கள் நமக்குள்ள எப்போதும் இருந்து நம்ம எலும்புகளை திறப்படுத்தும்படியாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். கண்களை மூடி தவிர்த்து கடந்து செல்வோம். கொடுப்போம். இனிய சொற்கள், வேதத்தை ஆண்டு கொடுத்த இனிய சொற்கள் நமது எலும்பை வளப்படுத்துவதாக இருக்கிறது. திருப்பாடல் 32 வார்த்தைகள் 32 3வது வாசிப்போம். ஒருத்தர் வாசிக்க திருப்பாடல் தெரியல 32 3வது வசனம். நான் அடக்கி வைக்க மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. போதும். பாவத்தை நான் அடக்கி வைக்கும் பொழுது எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பொறாமை எலும்புருக்கியாயிருக்க, சாபங்கள் எலும்பை தீண்டுகின்றன. இனிய சொற்கள் எலும்பை பலமாக வைத்திருக்கின்றன. நம்மில் பலர் எனும் பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த அன்பின் வார்த்தைகள், அன்பின் கட்டளைகளை நாம் கடைபிடிக்காமல் பழைய ஏற்பாட்டின் கட்டளையை நாம் இருக்கிறோம். பல பாவத்தை செய்கின்றோம். விபச்சாரம் செய்யல, கொலை செய்யல, திருடலை ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் அன்பின் கட்டளை என்ன சொல்லுது? ஒரு பெண்ணை, ஒரு ஆணை இச்சையோடு நோக்கும்போது விபச்சாரம் செய்தாயிற்று. என்றைக்காவது உணர்ந்து இந்த அன்பின் கட்டளை உணர்ந்து நாம் ஒரு பாவத்தை தெரிஞ்சுக்கிறோம். எப்படி எலும்புகள் உருகாமல் போய்விடும் இப்படி பாவத்தை தெரிஞ்சுதான். திருடலை, அந்த பொருளை அவள் கடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாச்சு, நினைத்தாலே பாவம். வேதத்தினுடைய இனிய சொற்களை வேதத்தில் படிக்கும் பொழுதாக அது தெரியும். உன் சகோதரோடு உனக்கு மனத்தாங்கள் இருந்தால் என்று சொல்லவில்லை.
உன் சகோதரனுக்கு உண்மையான மனத்தாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லல ஆண்டவர். அவனுக்கு உண்மையில் பிரச்சனை இருந்தால் போய் சமாதானம் செய்வாங்க. புதிய ஏற்பாட்டின் நியமனங்களை நாம் கடைபிடிப்பதில்லை. பழைய 10 கற்பனைகளோடு நம்ம எப்படியோ வச்சுக்கலாம். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பாரம்பரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். புதிய கட்டளை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை அன்பு செய்வது, தன்னைத்தான் நேசிப்பதோ பிறரை நேசிப்பது, இந்த புதிய காணப்படுத்த அன்பின் கட்டளைகளை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இனிய சொற்கள் நமக்குள் இருந்து நடக்கும். இனிய சொற்கள் நமக்குள் செயல்படும். கடவுளுடைய பிள்ளைகளை முழு சமாதானம் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டது. மலைப்புகளை ஆண்டவர் சொல்ற சமாதானம் செய்வது பேர் பெற்றோம். ஏனில் அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் நாம் இருக்கிறோம். ஜாதி, மத, அந்தஸ்து, கௌரவம், ஊருக்கு நான் தான் பெரியவன், நான் தான் சின்னவன், இதெல்லாம் இருக்கிறோம். கடவுளின் பிள்ளைகளாக இருந்தால் எப்படி இருக்க முடியும்? இனிய சொற்களை நாம் படிப்பதை பழைய ஏற்பாடு சொன்னது சத்துருக்களை வெறுத்து ஒதுக்குங்கள் என்று சொன்னது. புதிய ஏற்பாடு அப்படி சொல்லவில்லை. அவருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இனிய சொற்கள் படித்தால்தான் இதை தெரியும். படிக்காமல் இவர்களுக்கு தெரியாது. இப்படித்தான் நாம் நியாயப்பிரமாண கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு, திருச்சட்டத்தின் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதனால் எலும்புகள் ஒழுக்கப்படுகின்றன, உடைக்கப்படுகின்றன, ஒழுக்கப்படுகின்றன. இனிய சொற்களை படிப்பதற்கு வேதத்தை படிப்போம், பைபிளை படிப்போம், விவிலியத்தை படிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன வார்த்தைகளை பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ளும். அதை செயல்படுத்த முயற்சி செய்யும். முதல் வார்த்தை என்ன தெரியாதான் செயல்படுத்த பாட்டு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு யோசித்து பார்க்க, என் எலும்புகள் இந்த வரிகள்லாம் இருக்கலாம். எதனாலே? எனக்கு வாழ்க்கை நிர்கதியாக இருக்கிறது என்றால் எதனாலே? சமாதான குறைவு இருக்கிறது என்றால் எதனாலே? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சமாதான குறைவு இருக்காது. இருக்கிறதுனால் என்ன அர்த்தம்? அடுத்தவரை பற்றி நாம் நினைக்க வேண்டாம். என் வாழ்க்கையில் என் எலும்பு தொடுகொண்டு போயிருக்கான். பாவத்தினால, சாபத்தினால, இனிய சொற்களை கேட்காததினால. சந்தோஷம், சமாதானம் எனக்குள் இருக்கின்றன. கடவுளின் பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் சமாதானம் இருக்கும். உடலின் அத்திவாரமாக எலும்புகள் அசைக்கப்படுவதனாலே, முதலப்படுவதனாலே பலவித வியாதிகள், பலவித மனபாரங்கள், பலவித நோய்கள், கலக்கங்கள் எல்லாம் வருது. திடீர்னு ஒரு பதம் வரைக்கிறப்ப காலால் ஓட முடியல. ஒரு நாய் துரத்துறப்ப காலால் வேகமாக ஓட முடியல. எலும்புகளால் வேலை செய்ய முடியல. இப்படி பிசாசுகள் நம்மளை துரத்தும் பொழுது எத்தனை பேரை நாம் பயந்து ஒதுக்கி இருக்கின்றோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்னாரே, அவை ஓடிவிடும் என்று சொன்னாரே, நாம் என்று ஓடுறோம். வேதத்தின் வார்த்தைகளை படிக்க வேண்டும், இனிய சொற்களை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிற்காக உறுதியோடு செல்லும். என் உடலில் இருக்கும் வியாதிகள், எனக்குள் இருக்கிற கலக்கங்கள், எனக்கு வருகிற திகைகள், எனக்கு வர சமாதான குறைகள் எல்லாவற்றுக்கும் மருந்து, ஒரே ஒரு மருந்து இந்த வேதம் தான். ஒருவேளை தற்காலிகமாக மருத்துவர் கொடுக்கும் மருந்துகளை எனக்கு சுகப்படுத்தலாம். ஆனால் நிரந்தரமாக ஒரு மருந்து வேண்டும் என்றால் அது ஆண்டவருடைய வேதம் தான். அதை படித்து இனிய சொற்கள் என்ன இருக்கிறது நான் அறிந்து, நான் ஒரு நியாய பிரமாணத்தின் கிறிஸ்துவனாக இல்லாமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குட்பட்ட கிறிஸ்துவனாக சாதிப்பது இவரெல்லாம் அறிந்து கொள்ள முடியும், இவரெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். இதன் மூலம் என் எலும்பு என்னமுள்ளதாக தேவன் மாற்றுவார், உறுதியுள்ள எலும்புகளாக மாற்றுவார். எசேக்கியேல் 37 வாக்கியப்பது போல உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு இன்னொரு எழுந்திருந்த பாடலை பாடுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று
ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனாக வேண்டும். அவரை கூப்பிடுங்க. ஐயா அசைவாரோ, அசைவாரோ, ஆவியானவரே வா. இங்கு அசைவாரோ, அசைவாரோ, ஆவியானவரே வா. அசைவாடுகள் அசைவாடுகள் உலகம் போல எலும்புகளை எல்லாம் சுகப்படுத்தும். ஒரு வார்த்தை வழியாக ஒரு மணி நேரம் கேட்கும் ஒரு வார்த்தைகள் சங்கீதத்தில் நீதிமொழியில் இருக்கும் ஒரு வார்த்தைகள் இந்த இனிய வார்த்தை வழியாக எலும்புகளை உறுதிப்படுத்த மாட்டார்கள். அதன் மூலமாக எங்களுக்கு கலக்கங்கள் வராது, திகில் வராது, பயம் வராது, நோய் வராது, வியாதிகள் வராது, பதஷ்டங்கள் வராது, சமாதான குறைவுகள் வராது. ஏனெனில் இந்த எலும்புகளுக்குடைய இனிய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்பு தகப்பனே, எங்கள் எலும்புகளெல்லாம் ஒப்புக்கொள்ளும், சின்ன சின்ன எலும்புகளை கூட ஒப்புக்கொள்ளும். ஒன்று கூட நலிவிட்டு போய்விடக்கூடாது. அந்த கையில் சின்ன எலும்பா இருக்கலாம், இந்த காதலோட குருத்து எலும்பா இருக்கலாம், அது கூட படுதாய் போய்விடக்கூடாது. அந்த அளவுக்கு அவள் வேதத்தை படிக்க மாட்டேன். சங்கீததாசன் சொல்லுகிறேன், வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் காணும்படி என் கண்களில் வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் அங்கே புரியும்படி வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் அங்கே புரியும்படி தேவனே எனது கண்களே தினமும் திறந்தருளும். தேவனே எனது கண்களே தினமும் திறந்தருளும். நீங்க கேட்ட எலும்புகளை பற்றி வேதத்தோட எத்தனையோ செய்திகளை சகோதரியாக கேட்டோம். நாங்கள் அதை மீண்டும் வீட்டுக்கு சென்று அசை போட்டு இப்படிப்பட்ட சத்தியங்களை மீண்டும் நினைவூட்டி நாங்கள் கொட்டவில்லை. எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களும் உறுதியாக இருக்க இந்த சத்தியங்களை எடுத்து பயன்படுத்த. ஒருவேளை வார்த்தைகளை நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறேன்னா இந்த வீடியோ ஒரு வாரத்தில் மீண்டும் யூடியூப்ல வரும். அதை போட்டு பார்த்து இந்த செய்தியை மீண்டும் கேளுங்க. இதன் மூலமாக நாமும் பரிசுத்தப்படவர்களாக மாறும். நம்மை சுற்றி ஒரு பரிசுத்தமாக மாற இயேசு நாமத்தை ஜெபிக்க வேண்டுமாக அதன் மூலமாக வியாபாரங்கள் பெருகும், வியாதிகள் சுகமாகும், நோய்கள் குணமாகும், சமாதான குறைவுகள் நீங்கும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும். அதுக்காக போய் பெரிய விண்ணப்பாக்க வேண்டும். வேலைகள் கிடைக்கும், பணி உயர்வு அதனுடையாக எல்லாம் வரும். தான் வேதத்தின் சத்தியம் சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்னே உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தெரியும். இந்த உணர்வோடு ரெண்டு பேர்த்தெல்லாம் அந்த பட்சத்தோட உணர்வோடு அப்படியே கைகளை அசைத்து ஒரு பாடலை பாடும். ஐயா அசைவாரோ, அசைவாரோ, ஆவியானவரே வா. இங்கு அசைவாரோ, அசைவாரோ, அசைவாடுகிற தேவன் அந்த இடத்திலிருந்து அசைவாடு எங்களோடு இந்த மனிதத்திற்காக நன்றி சொல்வது வெளியில் வாங்க. பொருளாதாரத்திலே நலிவுற்ற ஒரு குடும்பத்தை ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். 3 குடும்பங்களை விசேஷமாக பார்க்கிறார். ஒரு குடும்பத்திற்கு ஆண்டவர் நல்ல ஆலோசனைகளை ஏற்கனவே ஒரு நபர்களிடம் நண்பர் மூலம் சொல்லியிருக்கிறார். அந்த ஆலோசனை எடுத்து நடக்கும் பொழுது ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை அதிகமாக சொல்லிட்டு அதனால எல்லாமே எனக்கு நல்லா நடக்கும் விசுவாசத்தோடு இருக்கும் அன்பு சகோதரனை இன்னொரு சகோதரன் ஆண்டவர் குறிப்பிட்டார். ஆண்டவர் ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு விவேகத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு புத்தியை கொடுத்திருக்கிறார். அதையும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆண்டவரை துதிப்பது நல்லது, பயன்படுத்துவது நல்லது. ஆனால்
தேவன் கொடுத்திருக்கிற ஒரு காரியத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறதை ஆண்டவர் உலகம் குடும்பத்துக்கும் இதை வெளியாக உணர்த்துகிறார். மூன்றாவது இருக்கிற குடும்பங்களிலே செபங்கள் குறைவாக இருப்பதை ஆண்டவர் காட்டுகிறார். நீ துதி தேவனோட விசேஷமாக ஜெயிக்கிற குடும்பத்தாருடைய துதி தேவனும் தேவனை சந்திக்க உன்னை வழிநடத்திக் கொண்டு வருவார் என்று ஆண்டவர் கூறுகிறார். வந்திருக்கும் ஒரு 2 குடும்பங்களிலே அந்நிய தெய்வங்களின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதை ஆண்டவர் காட்டுகிறார். இன்னும் அதிகமாக உங்களை துதிக்க அழைக்கிறார். உங்களுக்கு கனவுகளில் சரி அதை சாதாரண பார்க்கும் பொழுது அந்நிய தெய்வங்களின் ரூபங்கள் கண்களில் பட்டுக்கொண்டே இருக்கும். அந்நிய தெய்வங்களின் ரூபங்கள் என்றால் அவர்கள் அந்த தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யும் பொருட்களாக இருக்கலாம், மிருகங்கள் பறவைகள் இருக்கலாம். இவைகள் உங்கள் கண்களுக்கு அதிகமாக பட்டுக்கொண்டே இருக்கும். நீங்கள் நல்லா ஒரு குடும்பத்தாரோடு சேர்ந்து ஒரு அரை மணி நேரமாக வீட்டில் துதி. இவைகள் உங்களையும் ஒரு வீட்டில் இலையை விட்டும் வெளியே புறப்பட்டு போய் ஒரு பரிபூர்ண விடுதலை கிடைக்கும் என்று ஆண்டது விடமாக உங்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறேன். அன்பு தகப்படி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய அறிவுரைகளை கொடுத்து அதற்காக நன்றி சொல்லுறவையா நன்றியோடு தோற்றிருக்கிறேன். இயேசு நாமத்தில் ஆராதை முழுவதும் இந்த கருத்தில் கொண்டு ஜெபிக்கிறதாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டதை நான் அநேக மக்களை கொண்டு சேர்த்து துதிக்க வைத்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாமத்தை மகிமைப்பட வைத்தீரே நன்றி செலுத்துகிறோம். சங்கீத தியானம் ஆண்டோட வார்த்தைகள் துதி பாடல்கள் ஆரம்ப ஜெபங்கள் பாவ மன்னிப்புகள் இறுதி ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் பொருட்படுத்த ஒவ்வொன்றும் எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக மாற்றினேன். அதற்காக நன்றியோடு தோற்றிருந்தேன். இயேசு நாமத்தில் ஆராதனைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெயங்களும் நல்ல பிதாவே வாக்குத்தத்தம் சொல்லுவோம். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் சொல்லுவோம். திருப்பாடல் 22. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. தனிப்பட்ட வாக்குத்தத்தம் சொல்லுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தினை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தினை பிரசன்னமாக்கி உன்னை சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நித்திய துதிக்குரிய பரிசுத்த கர்த்தருடைய கருணைக்கு சதா தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே எல்லாருக்கும் பிரைஸ் எலும்புகளும் எழுச்சியும். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.